அனைவருக்கும் குருவடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா தன் உருவம் எது என்பதனை கண்டுவிட்டால் போதும், திருவின் உருவம் அவரவருக்குள்ளே இங்க மறைக்கப்படுங்க. தேயும் நிலா கூட தன்னை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டு தான் மீண்டும் தனது வாழ்வியலின் மறுசுழற்சிக்கு அதுவும் சென்றிருக்குங்க. அதுபோல திருவின் நாவால் உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே தன் உணர்வுக்குள் எவன் ஒருவன் கண்டு மகிழ்கின்றானோ அவனே இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தின் பேராற்றலா மாறி நிற்கிறாங்க. தனக்கு தேவைதனுள் மறைக்கப்பட்டுள்ள விஷயம் எதுங்கிற விஷயத்த மூழ்கி பார்த்தான்னா போதும், முக்கடல் சம்பங்கிக்கும் இடத்தில் கூட அவனின் காலம் எதுங்கிற விஷயத்த அவனுக்குள்ளிருந்தே அவன் கணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. 3 காலங்களும் தன்னுள் நிலை பெற்றிருக்கின்றது. அப்பேற்பட்ட காலத்தை உணர்த்தக்கூடிய ஒருவர் மட்டும் தன்னுள் நிலையாய் நின்றால் போதும், ஒவ்வொருவருக்குள்ளும் உலகவிய தத்துவங்கள் எதனை ஒவ்வொருவருக்குள்ளும் அனுபவமாய் இங்க தரவல்லதுங்கிற விஷயத்த அனுபவபூர்வமா ஒவ்வொருமே கத்துக்க ஆரம்பிச்சிடலாங்க. கல்வியை ஒருவன் கண்ணிமையாய் கண்டால் போதும், அனுபவம் எனும் ஞானம் திருவின் உருவமாவே ஒவ்வொருவருக்குள்ளும் இங்கு மாறி நிற்க ஆரம்பிச்சிடுமாங்க. காலத்தால் ஒருவன் இயன்ற ஒன்றை இந்த கல்வியால் ஒருவன் உணர்ந்து விட்டால் போதும், இந்த உலகமே ஒவ்வொருவருக்குள்ளும் உத்தமனின் பெயரை சூடி மறுபெயரிட்டு அழைக்குமாங்க. அந்த மறுபெயரின் உருவம் எது என்பதனை ஒவ்வொருவரும் கண்டுவிட்டால் போதும், திருவின் முழு வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு ஒவ்வொருவருமே மாறி நிற்கலாங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.